வேளாண் பயிர்களுக்கு மருந்து தெளிக்கிறதுக்கும் உரம் போடுறதுக்கும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்றதுக்கும் இப்போ ட்ரோன்களை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரியான ட்ரோன்களை உருவாக்கியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது. இந்த வேலைக்கெல்லாம் ஆட்கள் கிடைக்காம விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு வரதால இப்போ தொழில்நுட்பம் அவங்களுக்கு கை கொடுக்க போறதா சொல்லப்படுது. கோவை கொடிசியா வளாகத்துல அக்ரி இண்டெக்ஸ் 2024 அப்படின்ற பெயர்ல அக்ரி கண்காட்சி நடந்திருக்கு. இங்க வேளாண் துறை சார்பா நிறைய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா வேளாண் துறையில பயன்படுத்தப்பட இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களையும் இங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான உபகரணங்கள், இயந்திரங்கள், பொருட்கள் எல்லாமே இடம்பெற்றிருந்திருக்கு. இதுல ஒரு சில பொருட்கள் பாத்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையுமே ஈர்த்திருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் ராட்சச ட்ரோன்கள். ஹில்ட் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர் இது என்ன அப்படின்ற தெளிவான விளக்கத்தை சொல்லியிருந்திருக்காரு. அதாவது இப்போ வேளாண் துறையில குறிப்பா விவசாயத்துல பாத்தீங்கன்னா வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்பவே கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா மருந்து தெளிக்கிறதுக்கு, உரம் போடுறதுக்கு, கண்காணிப்பு பணிகளுக்கு ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இத போக்கும் வகையில தான் விவசாயிகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்துல இந்த ட்ரோன்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு உரமை போடுதான், அதே போல மருந்துகளை தெளிக்குது, கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளுதாம். அதே போல இது ஆட்டோமேட்டிக் முறையில இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை தண்ணீர் குறைஞ்சாலோ இல்ல மருந்து குறைஞ்சாலோ மறுபடியும் விட்ட இடத்துல இருந்தே இது தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராதாம். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். அதனால பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. 2 ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய பயிர்களுக்கு 12 நிமிஷத்திலேயே மருந்து தெளிக்குமா. அந்த அளவுக்கு இதை ரொம்பவே சூப்பரா உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.